தனியார் பேருந்து நடத்துனருடன் இருசக்கர வாகனத்தில் புத்தாண்டு அன்று சென்ற மைனர் பெண் விபத்தில் சிக்கி மரணம். இள வயதுடையவர்களை பேருந்து இயக்கக்கூடாது என பேருந்தை சிறைப்படுத்த பொதுமக்கள். கோவை தீதிப்பாளையம் அருகே உள்ள காந்தி காலனி பகுதியில் வசித்து வருபவர் சண்முக சுந்தரம். இவரது மகள் சத்யபிரியா 10ஆம் வகுப்பு படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு காலம்பாளையம் பகுதியில் உள்ள துணிக்கடைக்கு வேலைக்கு சென்று வருகிறார். கடந்த திங்கட்கிழமை புத்தாண்டு அன்று சத்யபிரியாவை தருண் என்ற வாலிபர் இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு இரவு 9 மணி அளவில் சென்றுள்ளார். சிறுவாணி சாலை செல்லப்ப கவுண்டன் புதூர் பகுதியில் இருவரும் விபத்தில் சிக்கியுள்ளனர். இருவரையும் பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சத்யபிரியா செவ்வாய்க்கிழமையன்று அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை தீத்திப்பாளையம் காந்திபுரம் பகுதிக்கு இயங்கி வரும் தனியார் பேருந்து நடத்துனராக பணியாற்றி வந்த தருண் என்பவருக்கும் தீத்திப்பாளையம் சத்யபிரியா இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது. கடந்த திங்கட்கிழமை அன்று இரவு துணிக்கடை மூடிய பின் இருவரும் தனிமையில் தங்கள் காதலை வளர்க்க இருசக்கர வாகனத்தில் சென்று விபத்தால் சிக்கியது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று சத்யபிரியா உறவினர் பெண்ணை பறிகொடுத்த நிலையில் தீத்திப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பேருந்தில் சிறு வயது வாலிபர்கள் நடத்துனராகவும் ஓட்டுநராகவும் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு முறையான லைசன்ஸ் எதுவும் இல்லை என்றும் பேருந்தில் எப்போதும் 3க்கும் மேற்பட்டவர்கள் ஓட்டுநர் நடத்துனர் என்று பேருந்தில் இருப்பதாக மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இதனால் பொதுமக்கள் பெண்களுக்கு பேருந்தில் பயணம் செய்வது என்பது இடையூறாக இருப்பதாக கூறி இன்று தீதிப்பாளையம் பகுதியில் பேருந்தை ஊர் பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். மேலும் பேருந்து உரிமையாளர் நேரில் வந்து விளக்கம் சொல்ல வேண்டும் என்று மாலை 5 மணிக்கு சிறைப்பிடித்த பேருந்தை இரவு 8 மணி ஆகியும் விடுவிக்காமல் தொடர்ந்து சாலையில் நின்று மறியலில் ஈடுபட்டு வந்தனர். கரூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் கலந்து செல்லவில்லை. தொடர்ந்து அனைவரையும் சிறைப்பிடித்த தனியார் பேருந்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுமார் 3 மணி நேரம் நடந்த மறியலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.